கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த காலை கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணையதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற தேவ செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின் கடைசி பகுதி. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக நம்ம செய்யறோம். நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு விளையாட்டுல பிரயாசப்படுறவங்களை விளையாட்டுல வெற்றி பெறணும்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா அநேக பயிற்சிகள் எடுப்பாங்க. பயிற்சிகள் எடுத்து அதுக்கு நிறைய காரியங்களை அவங்க என்ன செய்வாங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, ஆகாரம் வந்து கரெக்டான நேரத்தில் எடுப்பாங்க, அளவான சாதம் எடுப்பாங்க, அளவான எல்லாத்துக்கும் என்ன இருக்கும் ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருப்பாங்க, டைம் டியூரேஷன் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்யணும், வெற்றி பெறணும். வெற்றி பெறுவது எப்படி, 2வது 3வதுல எது முதல் இடத்துல வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய காரியமா இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் அப்படியே 100க்கு 100 எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அப்போ ஆச்சரியமா இருக்கும். ஆசிரியர்களுக்கே என்ன இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் அந்த புக்கில் எல்லா கேள்வியும் படிச்சிருப்பாங்க, புக்கை லெசனுக்குள்ளேயும் படிச்சிருப்பாங்க. ஏன்னா உள்ளதுக்கும் என்ன செய்வாங்க, லெசனுக்குள்ளே என்ன செய்வாங்க, கேள்வி பதில் கேட்பாங்க. இப்போ கொஸ்டின் வந்து ஒரு பாடம் முடிஞ்ச பின்னாடி இருக்கும், புக்கு பின்னாடி அதில் பாடம் முடிஞ்ச பிறகு கேள்வி பதில் இருக்கும், அதை படிப்பாங்க. அதில் மாத்திரம் இல்லை, உள்ள இருந்து என்ன செய்ய 1-2 மார்க்கு கேட்பாங்க. அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக படிச்சிருப்பாங்க, அதிக மதிப்பெண் பெறுவதற்கு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எப்படின்னா, அதுக்கு அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, டைம் படிப்பதை அதிகமாக கவனம் செலுத்தியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஓட்டப்பந்தய வீரர்கள் அப்படிதான் ஒரு மனுஷர் என்ன சொன்னீங்கன்னா, உலக ஒலிம்பிக் வரலாற்றிலே என்ன செய்யறாரு, தனி ஒருவராக அமெரிக்காவை சேர்ந்த மைக்கேல் பெல்பஸ். ஓகே, அவர் என்ன பண்றாருன்னா, எத்தனை தங்கப்பதக்கம் பெற்றிருக்காருன்னா 23 தங்கப்பதக்கம். அவருடைய ரெக்கார்டை யாரும் என்ன செய்யலை, இன்னும் முறிக்கல. ஏன்னு சொன்னா அவ்வளவு பிரயாசப்பட்டு எப்பவுமே என்ன செஞ்சாரு, அதற்கான முயற்சி எடுத்து அவர் பெற்றிருக்கிறார். நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் இவ்வளோ 23 தங்கப்பதக்கம்னா அவர் எவ்வளவு நேரம் அதற்காக பயிற்சி எடுத்திருப்பாங்க. அழிவில்லாத கிரீடத்துக்குதாக நம்ம ஓட போறோம். அழிவுள்ள கிரீடத்துக்கு இல்லை, அழிவில்லாத கிரீடம். அப்போனா நம்முடைய பயிற்சி எப்படி இருக்கணும், நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும், நம்முடைய உறவு அல்லது நம்முடைய நேரம் செலவழிக்கிற நேரம் ஆண்டவரோடு எப்படி இருக்கணும் நினைச்சு பாருங்க. அப்போதான் நம்ம என்ன செய்ய முடியுமா, அழிவில்லாத அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்துல ஒரு காரியத்தை நம்ம அடையணும்னு சொன்னா அதுக்காக எடுக்கிற முயற்சிகள். நீங்க பாத்தீங்கன்னா, சில நேரம் நிறைய ஒருவேளை குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாகணும் அப்படின்னு சொன்னா காலையிலே என்ன செய்வாங்க, அதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொள்வாங்க. இல்லை ஒருவேளை ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாகணும்னா அதுக்கான ஆகாரங்களை ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் இருக்கு இல்லையா. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களால வளர்ச்சி அடையணும் அல்லது வெற்றி பெறணும், வளர்ச்சி அடையணும், வெற்றி பெறணும், எல்லாத்துக்கும் இருக்குல்ல. நம்ம என்ன செய்யணும், வின் பண்ணணும், ஜீவ கிரீடத்தை நம்ம பெறணும். இப்போ வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், ஆவிக்குரிய ஆகாரம் ஞானப்பாலாகிய தேவ வசனத்தை நம்ம என்ன செய்யணுமா, சாப்பிடணும். அப்போ வளர்ச்சி அடைவோம். ஓட்டப்பந்தயத்துல ஓடுவதற்கு யார் வேணும், நமக்கு தேவ ஒத்தாசையும் ஆவியானுடைய வழி நடத்த நமக்கு வேணும். அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா, ஜெபம் செய்து அவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அப்படி பெற்றுக்கொள்வோம்னு சொன்னா நாம் என்ன செய்யலாமா, அழிவில்லாத அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். நித்தியமாக வாழுகிறதற்கு, தேவனோடு கூட 1000 வருடம் அவரோடு கூட இருப்பதற்கு நம்ம என்ன செய்வோமா, ஜீவ கிரீடத்தை பெறணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஜீவனுள்ள அல்லது வாடாத கிரீடத்தை பெறுவதற்கு ஜீவனுள்ள தேவனையே என்ன செய்யணுமா நோக்கி நம்முடைய பயணம் இருக்கணும், அல்லது நம்முடைய ஓட்டம் இருக்கணும். ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க என்ன செஞ்சக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தா என்ன செஞ்சிருவாங்க, அவங்க போற வேகம் என்ன செஞ்சிடும், தடைப்படும். அப்ப நீங்களும் என்ன செய்யக்கூடாது, திரும்பி பழைய காரியங்களையும் திரும்பி பார்த்து அதுல ஒருவேளை நல்லா வந்துட்டு இருந்தோம்னா அதையே நினைச்சு நின்றாதபடிக்கு, அல்லது ஒருவேளை தவறான அல்லது சோகமான காரியங்களை நினைத்து அங்கேயே நின்றாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா, முன்னோக்கி ஓடணும். ஏன்னு சொன்னா நம்மோடு கூட வருகிறவர் யார், கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். அது எத்தனை பெரிய பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை கொஞ்ச நாள்ல நான் வீக் ஆயிட்டேன் அப்படின்னா என்னது, திருப்பி என்ன செய்யணும், நமக்கு ஆரோக்கியம் தருகிற தெய்வ வார்த்தை இருக்கிறது, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அப்ப அதை நம்ம உட்கொள்ளும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது அது நமக்கு என்ன செய்யுமா, தேவ பலனா இருக்கும். அது நமக்கு தேவ ஒத்தாசை என்ன செய்யும், நமக்கு தரும், நம்பிக்கையை தரும். அப்படி தரும் பொழுது நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குமா,
ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஓடுகிற ஓட்டமாக இருக்கும். உலகத்தின் காரியங்களை நினைத்து ஓடாதபடிக்கு நம்ம என்ன செய்வோமா, பரலோகத்தை நோக்கி ஓடுவோம் அப்படின்னு சொன்னால் மற்ற காரியங்கள் எல்லாம் பாரமான எல்லாவற்றையும் என்ன செய்யணும், உதறி தள்ளிடுவோம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். நினைச்சு பாருங்க, பந்தயத்தில் ஓடுற யாரும் எல்லாரும் செவப்பட்டிருக்குல்ல, இச்சை அடக்கமாக இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த கீழெடுத்து அவங்க பெறணும், அந்த சாம்பியன் அந்த கப்பை கையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஓடுவாங்க. அந்த அழிவுள்ள அந்த காரியத்துக்காக ஓடுகிற மக்களை இவ்வளோ அழகாக பயன்படுத்துகிறாங்க. ஆகாரம் உட்கொள்ளுதல் ரொம்ப நேர்த்தியாக எல்லா காரியங்களும் செய்கிறாங்கன்னு சொன்னால் அழிவில்லாத கிரீடத்தை பெற இருக்கிற நீங்கள நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேசத்தில் எங்கள் பெயர்களை பதிவு செய்து இன்னொரு நாளை கூட எங்கள் வாழும் நாட்களிலே காணும்படி நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியை நீர் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த உலகத்தில் இருக்கிற அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு இச்சை அடக்கத்தோடு இருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் பார்க்கிறோம் சாமி. ஆனால் உம்மோடு கூட ஓடுகிற அந்த ஜீவ கிரீடத்தை பெறுகிற அந்த ஓட்டத்தில் கர்த்தாவே, பின்தங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நாங்கள் அனைவரும் ஆண்டவரையும் இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆனால் அந்த காரியத்தை அந்த நோக்கத்தையும் அந்த எண்ணம் எப்பொழுதும் எங்கள் மனதிலிருந்து ஓடத்தக்கதாக உம்மோடு கூட இருக்கிற எங்களுடைய உறவுகளை நாங்கள் ஆண்டவர் எப்பொழுதும் தொடர்ந்து நாங்கள் பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்கிற சாத்தானின் அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க சாமி. இந்த வேலையை எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நாங்களும் அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கான அந்த ஓட்ட பந்தயத்துல நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.